அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் சமூகத்தில் ஆனந்தமாய் பாடி அவர் நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும். அல்லேலூயா. வேதத்தில் நாம் எல்லாருக்கும் தெரிந்த ஒரு மனிதன் பர்த்திமை. இந்த பர்த்திமைவை குறித்து நாம் அதிகமாய் தியானிக்கும் பொழுது அவன் வாழ்க்கையில குருடு. அல்லேலூயா. அவனுக்கு கண்ணு தெரியாது. அல்லேலூயா. அவன் ஒவ்வொரு நாளும் உட்கார்ந்து வருகிறவர்கள் போவர்களிடத்துல தர்மம் கேட்டுக்கொண்டிருக்கிறான். அல்லேலூயா. ஐயா ஏதாவது தாங்க, ஏதாவது தாங்க. அவனுக்கு கண்ணு தெரியாது, அதனால அவனால வேலை பார்க்க முடியாது. ஒரு இடத்துல இருந்து எல்லாரிடத்துலையும் அந்த பைசாக்களை வாங்கி அதை தன் வருமானமாய் கொண்டான். அல்லேலூயா. ஆனால் ஒரு நாள் இயேசு அந்த வழியாய் வருகிறார் என்று கேள்விப்படுகிறார். அல்லேலூயா. ஒரு பெரிய மனுஷன் வராரு, அவர் நிறைய அற்புதங்கள் அதிசயங்கள் செய்கிறாரு. அவர்கிட்ட போய் ஏதாவது கேட்போம், அவர் நமக்கு ஏதாவது நிறைய பொருள் தருவாரு அப்படின்னு அவன் நினைக்காம இவர் அற்புதம் செய்கிறாராம். அல்லேலூயா. இவர் செவிடருடைய செவிகளை திறக்கிறாராம், வியாதிஸ்தரை குணப்படுத்துகிறாராம். என்னுடைய இந்த கண்ணு தெரியாத நிலையும் இவர் ஒருவராலே குணப்படுத்த முடியும் என்று நான் விசுவாசிக்கிறேன் என்று சொல்லி அப்படி உள்ளத்தில் நினைத்தபடினாலதான் அவரிடத்துல போய் எனக்கு காசு தாங்க, பணம் தாங்கன்னு கேட்கல. தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று சொல்லி அவன் கூப்பிட ஆரம்பித்தான். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று கூப்பிட்டதுக்கு காரணம் என்ன தெரியுமா? நீர் மாத்திரம் எனக்கு இறங்கினீங்கன்னா, நீர் என்னுடைய வாழ்க்கையில வந்தீங்கன்னா இந்த கண்ணு தெரியாத நிலை மாறி என் கண்கள் திறக்கப்பட்டவனாய் நான் வாழ்க்கையிலே அடுத்த படியில உயர்வுக்கு கடந்து போய் விடுவேன். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில எப்பவும் இயேசுவை கூப்பிடும் போது தேவைக்காக மட்டும் கூப்பிடக்கூடாது. அல்லேலூயா. ஆண்டவரே எனக்கு இதை தாரும் அதை தாரும் என்று கூப்பிட்டு கொண்டே இருந்தனா அதை தருவார். ஆனால் என்னுடைய நிலை மாற வேண்டும், என்னுடைய இந்த பார்வையற்ற நிலை மாற வேண்டும், என்னுடைய இந்த ஒரு இடத்துல உட்கார்ற நிலை மாற வேண்டும். நான் பார்வை அடைவேன் என்று சொன்னால் இந்த உலகத்தை பார்ப்பேன். அல்லேலூயா. என் ஜனத்தை பார்ப்பேன், என்னுடைய குடும்பத்தை பார்ப்பேன், என்னை குணமாக்கின இயேசுவை பார்ப்பேன் என்கிற விசுவாசத்தோடு கூட எனக்கு இந்த இடம் தேவையில்லை, இந்த இடத்துல உட்கார்ந்து கடைசி வரைக்கும் என் வாழ்க்கைய இப்படியே முடித்து கொள்ள நான் விரும்பல, நான் வாழ விரும்புகிறேன். அல்லேலூயா. அதனாலதான் அவன் கூப்பிடுறான், தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும். நம்ம அப்படிதான் கூப்பிடணும். எனக்கு இறங்கும், என் நிலை மாறணும். அல்லேலூயா. என் சூழ்நிலை மாறணும், நான் வடிக்கிற கண்ணீரெல்லாம் சீக்கிரம் மாறணும், எல்லா கண்ணீருக்கும் பதில் வேணும். நான் உம்மை நோக்கி பார்க்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவரே நம்ம பாடி துதிக்க போகிறோம். ஆண்டவரே உம்முடைய பிரசன்னத்தை, உம்முடைய மகிமை எனக்குள்ள தாரும். நான் எப்பவும் ஒரே இடத்துல உட்கார்ந்து என்னுடைய தேவையை சொல்லியே நான் அழக்கூடாது. என்னுடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட்டு பரலோகத்தை பார்க்கவும், பரலோகத்துக்காக ஆயத்தப்படவும், என் இயேசு ராஜாவுடைய வருகைக்காக என்னை ஒவ்வொரு நாளும் தகுதிப்படுத்திக் கொள்ளத்தக்க என் ஆவிக்குரிய கண்களை நீ திறந்தருளும். அல்லேலூயா. எல்லாம் சேர்ந்து உம்மை நம்புகிற நான் பாக்கியவான் ஆண்டவரே. எல்லாரும் சேர்ந்து பாடி தேவ நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம். எல்லா கைகளை தட்டி சொல்லுவோமா? உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பே. எல்லாம் சொல்லி உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவான், உம் அன்பையே நம்பியிருப்பே. உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பேன். எல்லாம் சேர்ந்து உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவான், உம் அன்பையே நம்பியிருப்பேன். உம்மை நம்புவே நான், உம்மை நம்புவே, உம்மையே நம்பியிருப்பே. கைகளை தட்டி சொல்லுவோம். உம்மை நம்புவே நான், உம்மை நம்புவே, உம்மையே நம்பியிருப்பே. உம்மை நம்புவே நான், உம்மை நம்புவே, உம் அன்பையே நம்பியிருப்பே. உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பேன். எல்லாரும் சேர்ந்து உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவான், உம் அன்பையே நம்பியிருப்பேன். நீதானே என் துணையானி, என் கேடகமோமா. எல்லாம் சேர்ந்து நீ
நீ என் கேடகமுமா நீ என்னை நினைப்பவரே ஆசீர்வதிப்பவரே எல்லாரும் சேர்ந்து என்னை நினைப்பவரே ஆசீர்வதிப்பவரே உம்மை நம்புவேன் நான் உம்மை நம்புவேன் முடிவு வரியல்ல உம்மை நம்புவேன் சொல்லுவோம் உம்மை நம்புவேன் நான் உம்மை நம்பும் நான் பாக்கியவா ஏன் நம்பி இருப்பே உம் அன்பை நம்புகிற நான் உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவா உம் அன்பையே நம்பி இருப்பே உம்மை நம்பும் மனிதர்கள் யாவரையோ உம் கிருபை சூழ்ந்து கொள்ளும் உம்மை நம்பும் மனிதர்கள் யாவரையோ உம் கிருபை மகிமையோடு சேர்ந்து உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவான் உம் அன்பையே நம்பியிருப்பேன் சீயோன் பர்வதம் இருப்பதை போல் அசையாமல் நிலைத்திருப்பேன் சீயோன் பர்வதம் இருப்பதை போல் அசையாமல் நிலைத்திருப்பேன் ஆகனத்தின் கொடுங்கோள்கள் என்ன நிலைப்பதில்லை ஆகனத்தின் கொடுங்கோள்கள் என்ன நினைப்பதில்லை உம்மை நம்புவேன் உம்மை நம்புவேன் முடிவு அறியாத உம்மை நம்புவேன் சொல்லுவோமே உம்மை நம்புவேன் உம்மை நம்புவேன் முடிவு அறியாத உம்மை நம்புவேன் உம்மை நம்பும் நான் பாக்கியவான் உம்மையே நம்பியிருப்பேன் உம் அன்பை நம்பும் நான் உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவான் உம் அன்பையே நம்பியிருப்பேன் எல்லாரும் சேர்ந்து நீதானே என் துணையானி என் கேடகமோ மானி நீதானே என் துணையானி என் கேடகமோ மானி என்னை நினைப்பவரே ஆசீர்வதிப்பவரே என்னை நினைப்பவரே ஆசீர்வதிப்பவரே உம்மை நம்புவேன் நான் உம்மை நம்புவேன் முடிவு அறியாத உம்மை நம்புவேன் சொல்லுவோம் உம்மை நம்புவேன் நான் உம்மை நம்புவேன் முடிவு அறியாத உம்மை நம்புவேன் உம்மை நம்பும் நான் பாக்கியவா உம்மையே நம்பியிருப்பேன் எல்லாரும் சேர்ந்து உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவா உம் அன்பையே நம்பியிருப்பேன் வல்லமையோடு உம்மை நம்பும் நான் பாக்கியவான் உம்மையே நம்பியிருப்பேன் உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவான் உம் அன்பையே நம்பியிருப்பேன் எல்லாம் சொல்லுவோம் உம்மை நம்புவேன் நான் உம்மை நம்புவேன் உம்மையே நம்பியிருப்பேன் உம்மை நம்புவேன் நான் உம்மை நம்புவேன் உம்மையே நம்பியிருப்பேன் நல்ல கைகளை
தட்டி உம்மை நம்புவே, நான் இயேசுவை நம்புவே, இயேசுவையே நம்பி இருப்பே, இயேசுவை நம்புவே, நான் இயேசுவை நம்புவே, இயேசுவையே நம்பி இருப்பே, உம்மை நம்புவே, நான் உம்மை நம்புவே, உம்மையே நம்பி இருப்பே, இயேசுவை நம்புவே, நான் இயேசுவை நம்புவே, இயேசுவையே நம்பி இருப்பே. நல்ல கைகளை தட்டி சொல்லுங்க. இயேசுவை நம்புவே, நான் இயேசுவை நம்புவே, இயேசுவையே நம்பி இருப்பே. எந்த சூழ்நிலை வந்தாலும் உம்மை நம்புவே, நான் உம்மை நம்புவே, உம்மையே நம்பி இருப்பே. நல்ல கைகளை தட்டி தேவாவின் நிரம்பி பரிசுத்தாவின் பிரசன்னத்தோடு அவருடைய மகிமையோடு இம்மட்டும் நடத்தின எபனேசரோடு ஆண்டவரே எனக்கு பலன் தந்து சுகம் தந்து ஆரோக்கியம் தந்து ஆண்டவரை இந்த மாதம் மற்றும் இந்த 7வது மாதத்தின் 1ஆம் நாளிலே கர்த்தர் என்னை கூட்டி சேர்த்த தயவுக்காய் கிருபைக்காய் இரக்கங்களுக்காய் எல்லாரும் முழங்கால் படித்தவர்களா ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க. அப்பா இந்த மாதம் என்னை நடத்துங்கப்பா. 6 மாதங்களும் என்னை கரம் பிடித்து ஆண்டவர் இந்த 7வது மாதத்திலையும் என்னை நடத்துங்கப்பான்னு சொல்லி சத்தத்தை உயர்த்தி பற்றிமை குருடனை போல தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும், தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று கூப்பிடுவோம். அவருடைய வார்த்தையை சொல்லி கூப்பிடுவோம். தாவீதின் குமாரனே என் இயேசுவே என் வாழ்க்கையில வாங்கப்பா. எங்கெல்லாம் இருளா இருக்கிறதோ ஆண்டவரே உம்மை ஆராதிக்கிறதுக்கு தடையா இருக்கிறதோ, உமக்காக வைராக்கியம் கொண்டு வாழ முடியாதபடி எந்த இடத்துல என் மாம்சம் செயல்படுகிறதோ அந்த இடத்தெல்லாம் அகற்ற எனக்குள் வாரும் ஆண்டவரே. ஓரி பாலா ராதாலர ஷக்கதலர பாபா பாபா ரீமானாதுடர கதலரபா ரியாந்துட ஹவரபலரபலபா. அவருடைய நாமத்தை உயர்த்துங்க, சத்தத்தை உயர்த்துங்க. முடிந்தவர்கள் நேர்முழங்காலில் நின்று ஆண்டவரை நோக்கி பார்த்து அப்பா உங்க பிரசன்னம் உங்க மகிமை இந்த காலை வேளையில என் மேலே அளவில்லாமல் ஊற்றப்பட வேண்டும் என்று சொல்லுகிறவர்கள் ஆண்டவரே நோக்கி பார்த்து அவருடைய முகத்தை நோக்கி பார்த்து தாவீதே தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கோ. கொஞ்சம் நீங்க துதிக்க ஆரம்பித்த பிறகுதான் நம்ம ஆண்டவரை ஆராதிக்க போகிறோம். சத்தங்கள் நம்முடைய சத்தங்கள் உயரணும், நம்முடைய வாயின் வார்த்தைகள் அவரை மகிமைப்படுத்தணும். ஓ துதியினாலே நம்முடைய இருதயங்கள் நிரப்பப்படணும். சோத்திர பலியினாலே கர்த்தருக்கு மகிமையை செலுத்துவோம். அன்றைக்கு பலிபீடத்திலே தகனிக்கப்பட்ட பலிகளை போல நம்மை துதி என்கிற பலியினாலே நம்மை அர்ப்பணித்தவர்களாக என் இயேசு நல்லவர், உங்க நாம உயர்த்தப்படுவதாக. எங்க மேல கிருபை உள்ளவரே, கிருபை உள்ளவரே, அக்கினிமயமானவரே, ஓ துதிகளுக்கு பயப்படத்தக்கவரே, உலாவுகிற தெய்வமே, வெண் வஸ்திரம் தரித்தவராய் எப்பொழுது எங்கள் மத்தியில அசைவாடுகிறவரே. எல்லாரும் சேர்ந்து சத்தத்தை உயர்த்தி அபிஷேக நிறைவோடு அபிஷேக வல்லமையோடு எப்படி ஆண்டவரை துதிக்கணுமோ அப்படி எல்லா கர்த்தரை துதித்து ஆவியில நிரம்பி இயேசுவே என் மாம்சம் பலவீனம் உள்ளது, ஆனால் என் ஆவியை உற்சாகப்படுத்துகிறவர் நீர் ஆண்டவரே. எனக்குள் இருக்கிற ஆவியானவர் என்னை சீர்படுத்துவீராக, ஸ்திரப்படுத்துவீராக, என்னை உமக்கு நேராக மாற்றுவீராக. நல்ல கைகளை தட்டி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி கொஞ்ச நேரம் ஆவியில நிரம்பி அனலாக்கப்படுவோம். எல்லாரும் கொஞ்ச நேரம் ஆண்டவரை துதிப்போம். நல்ல கைகளை தட்டி துதிப்போம். வாய்களை சத்தமாய் விரிவாய் திறந்து துதிப்போம். அந்நிய பாஷையில பேசி ஆண்டவரை நோக்கி பார்த்து ஆதி அப்போஸ்தல காலத்துல இறங்கின அதே அபிஷேகத்தோடு வல்லமையோடு பலவீனனை தாங்கின அபிஷேகத்தோடு பயப்படாதே என்று வாக்கு பண்ணி இருக்கிறார். பராக்கிரமசாலியே நீ பயப்படாதே, பராக்கிரமசாலியே நீ பயப்படாதே என்று வாக்கு பண்ணி இருக்கிறாரே. அந்த ஆண்டவர் இன்றைக்கு நம்முடைய மத்தியிலே உலாவிக் கொண்டிருக்கிறவரை நோக்கி பார்த்து நிரப்புங்கப்பா,
என் பாத்திரம் நிரம்பி வழியேட்டப்பா. துதியினால அபிஷேகத்தினால நிரம்பி வழியேட்டும் ஆண்டவரே. எல்லாம் சேர்ந்து ஆவியானவரே, நீ நல்லவர் 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 நல்லவர். Oh, thank you, Jesus. Hallelujah. Rimanava radiyakavara baushadalara bauryakavarava rikadadala radiyakara baudavara bauryashavarava vallamai 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 vallamai. Oh, rivala radadara baba baba rikatalara ella solunga. Hallelujah. ஆவியானவருடைய பிரசன்னம் என் மேல இறங்கட்டும் ஆண்டவரே. அவர் என்னை நிரப்பட்டும் ஆண்டவரே. என்னுடைய நிலைகள் எல்லாம் மாறட்டும் ஆண்டவரே. உம்மை நோக்கி பார்க்க. ஹalleluya. நீ நல்லவர் 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 நல்லவர். பரிசுத்தர் 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 ஆண்டவரே ஸ்தோத்திரம். உம்மை போல அப்பா மகிமையானவர் மகிமையானவர் மகிமையானவர். ஹalleluya. rakata raba baba baba shata la raba rikada la raba baba rikada la raba. இயேசு நல்லவர், அவர் நல்லவர் 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 நல்லவர். ஓ மகிமையானவரே, நீ நல்லவர், நீ நல்லவர் அப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எல்லாம் சேர்ந்து ஹalleluya ஹalleluya. ஓ மகிமை 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 மகிமை. ஆண்டவரே நிரப்பட்டு 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 அப்பா. உங்க பிரசனை நிரப்பட்டு நிரப்பட்டு ஆண்டவரே. ஆவியானவரே உடைய பிரசனை எனக்கு நிரப்பட்டு ஆண்டவரே. ஓ ரிகாதா லரா பாபா பாபா ரஷாதா. நல்ல கைகளை தட்டி ஆவியானவருக்கு நேராக இயேசுவுக்கு நேராக தன்னுடைய முகங்களை திருப்பி இயேசுவே இயேசுவே இயேசுவே. நல்ல ஆவியின் பிரசனத்தோடு கூட எல்லாரும் துதிங்க. நல்ல கைகளை தட்டி ஆண்டவரை துதிங்க. நல்ல சத்தத்தை உயர்த்தி துதிங்க. ஆவியின் பிரசனத்தோடு துதிங்க. ஆவியானவரே, என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழிகின்றதே, வழிந்து ஓடுகின்றதே. கைகளை தட்டி என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழிகின்றதே, வழிந்து ஓடுகின்றதே. எனக்குள்ளே ஜீவவோச்சு அது வச்சாது ஒரு நாளோ. எனக்குள்ளே ஜீவவோச்சு அது வச்சாது ஒரு நாளோ. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழிகின்றதே, வழிந்து ஓடுகின்றதே. என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழிகின்றதே, வழிந்து ஓடுகின்றதே. அபிஷேக நதியானே அகிலமெங்கோ பரவிடுவே. சொல்லுவோம். அபிஷேக நதியானே அகிலமெங்கோ பரவிடுவோ. ஏராளமான மீன்கள் திரளான உயிரினங்கள், ஏராளமான ஆமென் திரளான உயிரினங்கள். நதி பாயும் இடமெல்லாம், நான் போகும் இடமெல்லாம். எல்லாரும் சேர்ந்து நதி பாயும் இடமெல்லாம், நான் போகும் இடமெல்லாம். நல்ல கைகளை தட்டி சொல்லுவோம். என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழிகின்றதே, வழிந்து ஓடுகின்றதே. என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழிகின்றதே, ஓடுகின்றதே. சொல்லுவோமா. ஆனந்த தைலம் நானே உள்ளங்களுக்கு எதிரானே. ஆனந்த தைலம் நானே உள்ளங்களுக்கு எதிரானே. துதி உடை போற்றிடுவே, சாம்பலை நீக்கிடுவே. மகிமையோடு சேர்ந்து துதி உடை போற்றிடுவே. மகிமையாக சாம்பலை ஆமே அலங்காரமாகிடுவே. சபையில் அலங்காரமாகிடுவே. என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழிகின்றதே, வழிகின்ற
கரம் நீட்டி முகம் கூறுவே, சாத்தானை துரத்திடுவே. கரம் நீட்டி அதிசயம் தினம் காண்பே, அதிசயம் தினம் காண்பே, சபையில் அதிசயம் தினம் காண். எல்லாரும் சத்தத்தை உயர்த்தி, என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி நிற்கின்றதே, வழிந்து ஓடுகின்றதே. என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழிந்து ஓடுகின்றதே. என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி நிற்கின்றதே, வழிந்து ஓடுகின்றதே. என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி கரங்களை கட்டி ஓடுகின்றதே. நல்ல கைகளை தட்டி ஆவியில நிரம்பி, இயேசுவே என் பாத்திரம் நிரம்பி வழியட்டும், என் பாத்திரம் நிரம்பி வழியட்டும். கர்த்தருக்காக வைராக்கியம் கொள்ளுகிறவனாய் மாறட்டும், தேவனுக்காக வைராக்கியம் கொண்டு எழும்புகிறவனாய் மாறத்தக்க ஆண்டவரே சுவிசேஷத்தை அறிவிக்கிறவனாய், இயேசுவின் அன்பை ஆண்டவரே வெளியரங்கமாய் சொல்லுகிறவனாக நல்ல ஆவியில் நிரம்பி நல்ல அபிஷேகத்தோடு அபிஷேகத்தோடு நல்ல கைகளை தட்டி ஆனந்த மகிமையோடு 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 தேவ பிரசன்னத்தை உணர்ந்தவர்களாக ஆவியானவரே நல்லவர் நல்லவர் நல்லவர். அப்படியே எல்லாரும் எழுந்து நின்று பரிசுத்தாவி நிறைவோடு கூட கர்த்தரை நோக்கி பார்க்க போகிறோம். எல்லாரும் எழுந்து நிற்போமா? தேவ சமூகத்தில் எழுந்து நின்று, ஆண்டவரே உங்க தெய்வீக பிரசன்னத்தை உணர வந்திருக்கிறேன். என் வாழ்க்கையில் அநேக குறைகள் உண்டு, குற்றங்கள் உண்டு. நான் ஒரு பாவி தான். ஆனால் இந்த பாவியை நீங்க நேசிச்சிருக்கீங்கப்பா. என் பாத்திரத்தை நீ நிரப்ப விரும்பப்படுகிறீங்கப்பா. ஆண்டவரே, காணா ஒரு கல்யாண வீட்டில் ஆண்டவரே ஆகாத கிடந்த ஜாடியை போல இருந்தேன். ஆனா ஒரு நாள் நீங்க வந்தீங்கப்பா. ஆண்டவரே, இதற்கு உதவாமல் வெளியே வைக்கப்பட்டிருந்த இந்த பாத்திரம் தான் ஆண்டவரே. ஆண்டவரே, புது ரசத்தை கொடுக்கத்தக்கதாக, சுவை உள்ள ரசத்தை கொடுக்கத்தக்கதாக நீர் என்றைக்கு வாக்கு பண்ணினீரோ, என்றைக்கு என்னை நிரப்ப சொன்னீரோ, அன்றைக்கே நான் புதிய ரசமாய் மாற்றி விட்டேனே. ஆண்டவரே கேளுங்க, நான் ஒரு புதிய ரசமாய் மாற வேண்டும். எனக்குள்ள ஒரு புதிய ரசமாய் நான் மாற வேண்டும். நீர் என்னை தொட வேண்டும் ஆண்டவர். என் மீது நீ வைத்திருக்கிற அன்பு பெரியது. எல்லாம் நல்ல துதிக்கலாம். கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம். மனிதனை ஆராதிக்கிற ஆராதனை அல்ல, பரிசுத்த தெய்வத்தை ஆராதிக்கிற ஆராதனையாய் இதயத்தின் ஆழத்திலிருந்து எல்லாரும் உங்களுடைய சத்தங்களை உயர்த்துங்க. ஆண்டவரை நோக்கி பாருங்க. நீங்க ஆராதித்த பிறகுதானே, கர்த்தர் நாமத்தினால நிரப்பப்பட்ட பிறகு, பரிசுத்தாவின் நிறைவோடு பரிசுத்தாவின் நிறைவோடு பரிசுத்தாவின் வல்லமையோடு கூட நல்ல கண்களை மூடி நல்ல கரங்களை ஆண்டவருக்கு சமூகத்துக்கு நேராக நல்ல பாடுங்க. நல்ல ஆண்டவரை நோக்கி பாருங்க. கர்த்தர் 6 மாதம் நமக்கு செய்த நன்மையை சொல்லி சொல்லி துதிங்க. அவர் நமக்கு பாராட்டின கிருபையை சொல்லி சொல்லி துதிங்க. ஆண்டவரே, இந்த இடத்துல நான் விழுந்து போயிருப்பேன், இந்த இடத்துல ஒன்றுமில்லாமல் போயிருப்பேன். ஆனா என் ஆண்டவர் என்னை தூக்கினீரே. என் வார்த்தையில பிழை உண்டு, என்னுடைய வாழ்க்கையில சில நேரங்களில் தேவனை விட்டு தூரமாய் போன நேரங்கள் உண்டு. ஆனாலோ நீர் ஒருபோதும் என்னை கைவிடாத நேசர். என் மீது வைத்த அன்பு, என் மீது வைத்த பாசம் என்னை இன்றைக்கும் நடத்தி வருகிறது. எத்தனை பேர் சொல்ல முடியும்? மகிமையோடு மகிமையோடு நல்ல சத்தங்களை கொஞ்சம் உயர்த்தி தேவனை துதிங்க. கேட்கட்டும். ஆவியானுடைய மகிமையை ஆண்டவரே, உடைய கிருபை, உடைய பிரசன்னம் எங்க மேல அளவில்லாமல் ஊற்றப்படட்டும் ஆண்டவரே. உடைய பிரசன்னத்தின் மகிமையினால் எங்களை நிரப்புங்க ஆண்டவரே. உமக்காக, உடைய நாம மகிமைக்காக ஆண்டவரே வைராக்கியம் கொண்டு எழும்புகிற ஒரு பிரசன்னத்தை பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்குள்ள இப்பொழுது வைக்கும்படியாக. ஓ ரா பா பா கொஞ்சம் துதிங்க, கொஞ்சம் தெய்வ நாமத்தை மகிமைப்படுத்துங்க. ஆண்டவருடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம். வெறுமையான பாத்திரங்களாய் போய்விடக்கூடாது. நிரப்பப்பட்டு புதிய ரசத்தாலே சுவை உள்ளவர்களாய் மாற்றப்பட வேண்டும். ஆமென் ஆமென் ஆமென். ரிஷாதா ராகா பா 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 ரிகாடா தல ரா பா பா பா. எத்தனை பேர் துதிக்கிறீங்க? ஆவியானவரோடு கூட இணைந்து துதிக்கிறீங்க.
எஸ் ஆவியானவரே ரீபாலா ரகதடர பாபா ஷந்த ரகதடர பௌரியாக்க பாபா ரகடா துலரபனா ஷவரபலபரபலபா திவாரா பௌரியாக்க பரபலர ஷந்தர பௌடபரபலபா. அபிஷேகத்தின் நிறைவோடு, அபிஷேகத்தின் நிறைவோடு சத்தத்தை கொஞ்சம் பேசுங்க. ஆண்டவருடைய சமூகத்தில் கொஞ்சம் கண்களை மூடி கொஞ்ச நேரம் ஆண்டவரே என்னை நிரப்பும் ஆண்டவரே, என் பாத்திரம் நிரம்பட்டும் ஆண்டவரே. துதியினால ஆண்டவரே உடைய மகிமையினால பிரசன்னத்தினால உம்மை துதிக்கிற அந்த தகுதியுள்ள பாத்திரமாய் நல்லவர் 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 நல்லவர். ஆவியானவரே உங்க நாமம் உயர்த்தப்படுவதாக, உங்க நாமம் உயர்த்தப்படுவதாக, உங்க கிருபை உயர்த்தப்படுவதாக, உங்க பிரசன்னம் எங்க மத்தியில உயர்த்தப்படுவதாக, உடைய வல்லமை உயர்த்தப்படுவதாக, உங்களுடைய நாமம் உயர்த்தப்படுவதாக. ஆவியானவரே ஆவியானவரே நீர் உடைய பிரசன்னத்தினால் ஆண்டவரே, உடைய வல்லமையினால் ஆண்டவரே, உடைய கிருபையினால், உடைய அபிஷேகத்தின் கிருபையினால் என்ன நிரப்போ. இயேசு நல்லவர், என் மீது அன்பு கூர்ந்து பலியானி சிலுவையிலே எல்லாரும் சேர்ந்து எனக்காய் இரத்தம் சிந்தி கழுவினி குற்றம் நீங்க பிரித்தெடுத்தீ பிறக்கும் முன்னால் உமக்கென்று வாழ்ந்திட பிரித்தெடுத்தீ பிறக்கும் முன்னால் உமக்கென்று வாழ்ந்திட எல்லாம் சேர்ந்து ஆராதனை உமக்கே அனுதினமோ உமக்கே. எல்லாரும் பாடணும். ஆராதனை உமக்கே, சிறுபிள்ளையிலிருந்து பெரிய வரைக்கும் அனுதினமோ உமக்கே. என் மீது அன்பு கூர்ந்து, என் மீது அன்பு கூர்ந்து பலியானி சிலுவையிலே எனக்காய் இரத்தம் சிந்தி கழுவினி குற்றம் நீங்க பிரித்தெடுத்தே பிறக்கும் முன்னா உமக்கென்று வாழ்ந்திட பிரித்தெடுத்தே பிறக்கும் முன்னா உமக்கென்று வாழ்ந்திட எல்லாரும் சேர்ந்து ஆராதனை உமக்கே அனுதினமோ உமக்கே ஆராதனை உமக்கே அனுதினமோ உமக்கே. பிதாவான என் தேவனே தகப்பனே தந்தையே, பிதாவான என் தேவனே தகப்பனே தந்தையே, மாட்சிமையோ மகத்துவமோ உமக்குத்தானே என்றென்றைக்கோ. மாட்சிமையோ மகத்துவமோ உமக்குத்தானே என்றென்றைக்கோ. வல்லமையோ மகிமையோ தகப்பனே உமக்குத்தானே. வல்லமையோ மகிமையோ தகப்பனே உமக்குத்தானே. சேர்த்து என் மீது அன்பு கூர்ந்து எல்லாரும் தேவாவியாலே சிலுவையிலே எனக்காய் இரத்தம் சிந்தி குற்றம் நீங்க என் மீது அன்பு கூர்ந்து பலியானி சிலுவையிலே எனக்காய் இரத்தம் சிந்தி கழுவினி குற்றம் நீங்க பிரித்தெடுத்தே பிறக்கும் முன்னே உமக்கென்று வாழ்ந்திட பிரித்தெடுத்தே பிறக்கும் முன்னே உமக்கென்று வாழ்ந்திட ஆராதனை உமக்கே அனுதினமோ உமக்கே. மகிமையோடு சேர்ந்து ஆராதனை உமக்கே அனுதினமோ உமக்கே ஆராதனை உமக்கே அனுதினமோ உமக்கே ஆராதனை உமக்கே
உமக்கே அனுதினமோ உமக்கே ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை ஆராதனை எல்லாம் சேர்ந்து ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை ஆராதனை காலையிலோ காலையிலோ மாலையிலோ துதி ஆராதனை அப்பாவுக்கே மகிமையாக காலையிலோ மாலையிலோ துதி ஆராதனை அப்பாவுக்கே உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன் முழு பலத்தோடு அன்பு கூறுவேன் ஆராதனை ஆராதனை எல்லாம் சேர்ந்து ஆராதனை ஆராதனை மகிமையாக ஆராதனை 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 உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன் முழு பலத்தோடு அன்பு கூறுவேன் ஆராதனை 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 சேர்த்து சொல்லுவோமே ஆராதனை 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 மேகஸ்தம்பம் மேலிருந்து பாதுகாக்குது பாதை காட்ட பகலெல்லாம் கூட சொல்லுது மேகஸ்தம்பம் மேலிருந்து பாதுகாக்குது பாதை காட்ட பகலெல்லாம் கூட சொல்லுது அன்பான தேவன் என்னோடு வருவார் அது போதும் நம் வாழ்விலே அன்பான தேவன் என்னோடு வருவார் அது போதும் நம் வாழ்விலே அன்பான தேவன் என்னோடு வருவார் என் வாழ்விலே அன்பான தேவன் என்னோடு அது போதும் நம் வாழ்விலே அந்த அன்பான தேவன் நம்மோடு கூட வந்தால் போதும் அவர் நம்மோடு கூட வந்தால் போதும் அவர் நம்மோடு கூட இணைந்திருந்தால் போதும் மாறாவின் கசப்புகள் எல்லாம் மதுரமாய் மாறிவிடுமே தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் புதிய ரசமாய் மாற்றும் ஆண்டவரே உதவாமல் வெளியே இருந்த என்னை அழைத்து ஆண்டவரே புதிய ரசத்தை கொடுக்கிற பாத்திரமாய் என்னை மாற்றினீரே அசைவாடும் ஆண்டவரே அசைவாடோ ஆவியே தூய்மையே ஆவியே அசைவாடோ ஆவியே தூய்மையே ஆவியே இடமசைய என் உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே எல்லாரும் சொல்லுவோம் இந்த இடமசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே இடமசைய என் உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே இடமசைய என் உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே பலனடைய நிரப்பிடுமே பலத்தினாவியே பலனடைய நிரப்பிடுமே பலத்தினாவியே கனமடைய ஊற்றிடுமே ஞானத்தினாவியே கனமடைய ஊற்றிடுமே ஞானத்தினாவியே அசைவாடோ ஆவியே தூய்மையே ஆவியே அசைவாடோ ஆவியே தூய்மையே ஆவியே இடமசைய என் உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே இடமசைய என் உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே நல்ல கைகளை தட்டி
பாஷைகளை பேசு. அப்பா ஆண்டவரே, தாவீதின் குமாரனே, என் வாழ்க்கையில வாரும் ஆண்டவரே. ஆவியானவரே எல்லாம் சேர்ந்து அன்பான தேவன் என்னோடு வருவார், அது போதும் நம் வாழ்விலே. என் ஏக்கமெல்லாம் என் தேவன் தீர்ப்பார், சந்தோஷம் நான் காணுவேன். தேவ பிள்ளைகளே, பத்திமை குருடனுடைய வாழ்க்கையில ஒன்றை மாத்திரம் யோசித்து பார்க்கிறேன். இந்த அன்பான தெய்வம் என் வாழ்க்கையில வந்தால் போதும், இந்த அன்பான தெய்வம் என் வாழ்க்கையில வந்தால் போதும், என் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா கசப்புகளும் மதுரமாய் மாறுமே. மாறாவின் கசப்புகளை மதுரமாய் மாற்றுவார், ஏலி நீரோற்றை எனக்கென தந்திடுவார். மாறாவின் கசப்புகளை மதுரமாய் மாற்றுவார், ஏலி நீரோற்றை எனக்கென தந்திடுவார். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். உலகம் தர முடியா மேலான வாழ்வு, உலகம் தர முடியா மேலான வாழ்வு அவர் உனக்கு தருவார், உன்னை மேன்மைப்படுத்திடுவார், அவர் எனக்கு தருவார், மேன்மைப்படுத்திடுவார். வாழ்க்கையில மாறாவை போல கசப்பா இருக்கிற எத்தனை இடத்துல யாருக்கும் தெரியாமல் கண்ணீர் வடித்திருப்போம். ஓடி ஓடி ஒளிந்த நாட்கள் உண்டு, வேதனையின் உச்ச கட்டத்தையும் அடைந்தது உண்டு. வாழ வேண்டாம், இதோடு நம்முடைய வாழ்க்கையை முடித்துக் கொள்வோம். எதற்காய் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? யாரை தேடி, எந்த கடவுளை நாடி போய் நம்முடைய வாழ்க்கையில என்ன நடந்திருக்கு என்று சொல்லி வேதனையின் உச்சத்திலே கண்ணீரோடு கூட இதை விட என் வாழ்க்கை முடியட்டும் என்று நினைக்கும் பொழுதுதானே அவர் சொல்லுகிறார், நான் உன்னோடு கூட இருக்கிறேன். பராக்கிரமசாலியே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். உன் கண்ணீரை அறிந்திருக்கிறேன், உன்னுடைய ஏக்கங்களை அறிந்திருக்கிறேன், உன்னுடைய வேதனையை நான் அறிந்திருக்கிறேன். உனக்காகவே நான் சிலுவை சுமந்திருக்கிறேன். அழைத்தவர் உண்மையுள்ளவர். அந்த ஆண்டவர் ஒருபோதும் நம்மை கைவிட மாட்டார். உன் கண்ணீருக்கு நிச்சயமாகவே பதில் உண்டு, உன்னுடைய வேதனைகளுக்கு நிச்சயமாகவே முடிவுண்டு. பயப்படாதே, பயப்படாதே. கிதியோனை பார்த்து கர்த்தர் சொல்றார், பயப்படாதே பராக்கிரமசாலியே, பயப்படாதே. அவருடைய வார்த்தைகள் நம்மை வேதனைப்படுத்தலாம், சூழ்நிலைகள் நம்மை கொள்ளுவதை போல தெரியலாம். இதை விட நம்ம வாழ்வதை காட்டிலும், இவர்கள் முகத்தில் முழிப்பதை காட்டிலும் நம்மை மாய்த்து கொள்ளலாம் என்று நினைக்கும் பொழுது ஜீவனை தந்தவர் நம்முடைய முன்னே நிற்கிறார். அவர் சொல்லுகிறார், நான் உன்னை வாழ வைப்பேனே, உனக்காகத்தானே மரித்தேன், உனக்காகத்தானே சிலுவையை சுமந்தேன், உனக்காகத்தானே சிலுவையில் அடிக்கப்பட்டேன். என்னை கொல்லும் பொழுது, என்னை காயப்படுத்தும் பொழுது எல்லாவற்றையும் தாங்கிக் கொண்டது உனக்காகத்தானே. உன்னுடைய பாவத்தை மன்னித்து, உன்னுடைய சாபத்தை நீக்கி நித்திய காலமாய் உன்னை வாழ வைப்பதற்காகத்தானே. அந்த ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்கிறார், பயப்படாதே, பயப்படாதே நீ மனமே, நான் உன்னுடன் இருக்க பயமே. பயப்படாதே நீ மனமே, நான் உன்னுடன் இருக்க பயமே. கண்ணீர் யாவையும் துடைத்திடுவே, உன் கண்ணீர் யாவையும்
கவலையையும் போக்கிடுவே. அவருடைய கவலைகளை எல்லாம் போக்கிடுவார். இயேசுவே என்று கூப்பிட்ட, தாவீதின் குமாரனே என்று கூப்பிட்ட பர்த்திமேயுடைய கண்களை திறந்த ஆண்டவர் இன்றைக்கு நம்மை பார்த்து சொல்லுகிறார், பயப்படாதே, உன்னோடு கூட இருக்கிறேன். இயேசுவே, அவரை நம்புங்க. அவரை நம்புறவங்க ஒரு நாள் கைவிடப்பட்டதல்ல. கர்த்தரை தெய்வமாய் கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது. அவர் மேல் விசுவாசம் வைக்கிற ஜனம் பாக்கியம் உள்ளது. அவருக்காக வைராக்கியம் கொள்ளுகிறவனுக்கு தேவனும் வைராக்கியம் கொள்ளுவாரே. ஆண்டவரை பார்த்து சொல்லுவோம், ஹல்லேலூயா. ஓரிவாலா ரக்கதல ரபாவா. இரண்டேவன் ஆண்டவரே, நான் உம்மை நம்புறப்பா, உம்மை நம்புறப்பா. எல்லாரும் சேர்ந்து உம்மை நம்புற ஆண்டவரே. உமக்காகத்தான் வாழ்கிறேன், உம்மைத்தான் நேசிக்கிறேன். உள்ளத்தில் ஆழத்திலிருந்து உமக்காகத்தான் வாழ்கிறேன், உம்மைத்தான் நேசிக்கிறேன். பலியாகி என்னை மீட்டீரே, பாவ பலியாகி என்னை மீட்டீரே. பரலோகம் திறந்தீரையா. எத்தனை பேர் சொல்ல முடியும்? பரலோகம் திறந்தீரையா. உயிர் வாழும் நாட்களெல்லாம் ஓடி ஓடி உழைத்திடுவே. மகிமையோடு சேர்ந்து நான் உயிர் வாழும் நாட்களெல்லாம் ஓடி ஓடி உழைத்திடுவே. அழைத்தீரே உம் சேவைக்கு, என்னை அழைத்தீரே உம் சேவைக்கு. அதை நான் மறப்பேனோ, அதை நான் மறப்பேனோ. எஜமானனே, என் இயேசு ராஜனே, என்னமெல்லாம் ஏக்கமெல்லாம் உம் சித்தம் செய்வதுதானே. என் எண்ணமெல்லாம் ஏக்கமெல்லாம் உம் சித்தம் செய்வதுதானே. அவர் சித்தம் செய்வதற்கு நம்மை ஒப்பு கொடுத்து, காடானாலும் மேடானாலும் அவர் பின்னே போக துணிந்தவர்களாய், அவன் தன் தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என் பின்னே வரக்கடவன் என்ற வார்த்தையின்படி அவர் பின்னே நடந்து போவோம். உலகத்தை மறந்து, உலகத்தின் காரியங்களை மறந்து இயேசுவை நோக்கி பார்க்கும் பொழுது வேதம் அழகாய் சொல்கிறது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவையெல்லாம் நமக்கு கூட கொடுக்கப்படுமே. ஆண்டவருக்கு ஒரு மகிமை செலுத்துவோமா? அல்லேலூயா. கைகளை உயர்த்தி அல்லேலூயா. கரங்களை அசைத்து அல்லேலூயா. அல்லேலூயா. சேர்ந்து சொல்லுவோம், அல்லேலூயா. 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 ஆமென். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். எல்லாரும் சேர்ந்து
சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தரே. பரிசுத்தர், பரிசுத்தரே. எல்லாரும் சத்தங்களை உயர்த்தி சொல்லுவோம். சேனைகளின் கர்த்தர், சத்தமாய் சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தரே. பரிசுத்தர், பரிசுத்தரே. இன்னும் ஒரு விசை கூட. சேனைகளின் கர்த்தர், சத்தத்தை உயர்த்தி சேனைகளின் கர்த்தர், மகிமையோடு சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தரே. பரிசுத்தர், பரிசுத்தரே. பரிசுத்தர், பரிசுத்தரே. நல்ல கைகளை தட்டி ஆண்டவருக்கு ஒரு மகிமை செலுத்தி, சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர். மகிமையும் கிருபையும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த மகிமையான நல்ல காலை பொழுதுக்காய் உமக்கு நன்றி. தேவ பிரசன்னமும் தேவ கிருபையும் எங்களோடு கூட இருந்து இந்நேரம் வரைக்கும் பாதுகாத்து நடத்தினதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த கரத்தில் எங்கள் ஆவி, ஆத்துமா, சரீரம் முழுவதையும் ஒப்புக் கொடுக்கிறோம். தொடர்ந்து தேவ ஆவியானவர் எங்களை நடத்துவீராக. இயேசுவின் நாமத்தை நாங்கள் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நின்ற வண்ணமாய் சங்கீதங்களின் புத்தகத்தை நாம் மாறி மாறி வாசிக்கலாம். சங்கீதங்களின் புத்தகம் 123 சங்கீதத்தை நாம் மாறி மாறி வாசிக்க போகிறோம். சங்கீதங்களின் புத்தகம் 123 வாசிக்க தெரிந்த எல்லாரும் சத்தமாய் வாசிக்கும்படி உங்களை அன்பாய் கூட கேட்டுக்கொள்கிறேன். சங்கீதம் 123. பரலோகத்தில் வாசமாயிருக்கிறவரே, உம்மிடத்திற்கு என் கண்களை ஏறெடுக்கிறேன். எங்களுக்கு இரங்கும் கர்த்தாவே, எங்களுக்கு இரங்கும். நிந்தனையிலே மிகவும் நிறைந்திருக்கிறோம். எல்லாரும் சேர்ந்து 2ஆம் வசனத்தை வாசிப்போம். இதோ வேலைக்காரியின் கண்கள் எஜமான் கையை நோக்கி இருக்குமாம் போலவும், வேலைக்காரியின் கண்கள் தன் எஜமாட்டியின் கையை நோக்கி இருக்குமாம் போலவும், எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு இரக்கம் செய்யும் வரைக்கும் எங்கள் கண்கள் அவரையே நோக்கி இருக்கிறது. அல்லேலூயா. கர்த்தர் கொடுத்திருக்க நல்ல சங்கீதங்களுக்காக கர்த்தரை சோதரம் பண்ணுவோம். அல்லேலூயா. சோதரம், சோதரம், சோதரம். உட்காருவோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த ஆராதனை வேலைக்கு வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து நடத்துவாராக. அல்லேலூயா. இந்த சங்கீதம் 123 சங்கீதத்தின் 2ஆம் வசனத்தை ஒருவர் சத்தமாக வாசிக்கலாம். இதோ வேலைக்காரியின் கண்கள் தங்கள் எஜமானின் கைகளை நோக்கி இருக்குமாம் போலவும், வேலைக்காரியின் கண்கள் தன் எஜமானின் கைகளை நோக்கி இருக்குமாம் போலவும், எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு இரக்கம் செய்யும் வரைக்கும் எங்கள் கண்கள் அவரையே நோக்கி இருக்கிறது. அல்லேலூயா. இங்கே சொல்லப்படுகிற இந்த சங்கீதத்தில் எழுதுகிற ஆக்கியோன் அழகாக எழுதுகிறார். என்ன எழுதுகிறார்? ஒரு வேலைக்காரன் எப்படி எஜமானுடைய கைகளிலிருந்து எப்போ நமக்கு நாம் செய்த வேலைக்கு தக்கதான பலனை தருவார், சம்பளத்தை தருவார். வேலைக்காரி போய் எஜமாட்டியுடைய கைகளில் எப்படி சம்பளத்தை தருவார் என்று காத்திருப்பது போல, ஏதாவது தரமாட்டார்களா என்று காத்திருப்பதை போல சொல்லுகிறார்கள். நாங்களும் எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு இரக்கம் செய்யும் வரைக்கும் அவரையே நோக்கி கொண்டிருப்போம். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்முடைய கண்கள் நோக்கி பார்க்க வேண்டிய இடம் கர்த்தருடைய கரம். அல்லேலூயா. என் ஆண்டவர் எனக்கு இரக்கம் செய்யும் வரைக்கும் நான் என்ன செய்ய மாட்டேன்?
அந்த இடத்தை விட்டு அகர மாட்டேன். அல்லேலூயா. அந்த இடத்தை விட்டு நகன்று போக மாட்டேன். என் கர்த்தர் எனக்கு இரக்கம் செய்யட்டும். ஏன் எனக்கு இரக்கம் செய்யணும்? கீழே சொல்லுது, எங்களுக்கு இரங்கும் கர்த்தாவே, எங்களுக்கு இரங்கும். எதனால நிறைந்திருக்கிறோம்? நிந்தையினால் நிறைந்திருக்கிறோம். அல்லேலூயா. சில நேரங்களில் நிந்தையான வார்த்தைகள் நம்மை காயப்படுத்தும், நிந்தையான சூழ்நிலைகள் வரும். சில நேரங்களில் நம்முடைய முகங்கள் பார்க்க முடியாத அளவிற்கு நம்முடைய கண்கள் எல்லாம் எப்படி இருந்திருக்கும்? கண்ணீராலும் முகங்கள் எல்லாம் வீங்கி நிந்தையினாலே அவமானப்பட்டு குறுங்கி நிற்கும் பொழுது நாம் கர்த்தருடைய சமூகத்தில் போய் எனக்கு இரக்கம் செய்யுங்கப்பா. அல்லேலூயா. இஸ்ரவேலுடைய ஜனங்கள் எப்பொழுது எப்படி தெரியுமா? ஆண்டவருக்காக வைராக்கியமாக வாழ்ந்து கொண்டே இருப்பாங்க. திடீர்னு பார்த்தா பாகாலுக்கு பின்னால போயிடுவாங்க. அல்லேலூயா. ஆமா, எகிப்தில இருந்து வந்து விட்டு வந்த எல்லா வேலையும் செய்ய போயிடுவாங்க. ஆண்டு சொல்ல, எகிப்தில் இருக்க ஒன்றும் என்ன செய்யக்கூடாது, நீ பின்பற்றக்கூடாதுன்னு சொல்லுவார். ஆனால் அதை பின்பற்றுவாங்க. மறுபடியும் போய் என்ன செய்வாங்க? கஷ்டம் பெருகும் போது, துன்பம் வந்து நெருக்கும் போது, அமலேக்கியர்கள், பெலிஸ்தியர்கள், எகிப்தியர் என்று சொல்லி அவர்களை யுத்தத்திற்கு நெருக்கும் பொழுது அப்போ போய் நிற்பாங்க. ஐயா எங்களுக்கு இரக்கம் செய்யும். அப்பமும் ஆண்டு இறங்குவார். அல்லேலூயா. அப்பமும் ஆண்டு செய்வார், இரக்கம் செய்வார். இரக்கம் செய்து நமக்கு என்ன செய்கிறார்? உதவி செய்கிறார். அல்லேலூயா. நம்ம ஒரு சின்ன வீடியோ கிளிப்பை ஒரு தடவை பார்த்தேன். யாரோ ஒருத்தர் ஸ்டேட்டஸ் வச்சிருந்தாங்க. அதில் ஆண்டவர் வந்து சொல்கிறாராம், தம்பி இவ்வளோ நேரம் டைமை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறிய, ஃபோனில் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கி, கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணக்கூடாதா? கொஞ்ச நேரம் பைபிளை வாசிக்க கூடாதா? என் கூட கொஞ்ச நேரம் நீ பேசக்கூடாதா? அவர் சொல்ல, எனக்கு எப்போ விருப்பம் இருக்கோ, எனக்கு எப்போ ஜெபிக்கணும்னு நேரம் இருக்கோ, எப்போ உங்க கூட பேசணும்னு நினைக்கிறேனோ அப்போ வந்து நான் நல்லா ஜெபம் பண்ணிடுவேன். இப்போ எனக்கு ஃபோன் பார்க்கத்தான் டைம் இருக்குன்னு சொல்லுவார். உடனே ஆண்டவர் கடந்து போய் விடுவார். திரும்படி இவருக்கு நெருக்க வந்த பிறகு சொல்லுவார், ஆண்டவரே எனக்கு இரக்கம் செய்யுங்கப்பா, நான் உண்மை தேடி வந்திருக்கிறேன், நான் ரொம்ப கஷ்டமான சூழ்நிலை இருக்கிறேன், என்னை காப்பாத்துங்க என்று சொல்லி ஜெபிப்பானா. அப்போ ஆண்டவர் வருவாரா, வந்து சொல்லுவாரா, அப்படியா உனக்கு நான் என்ன செய்ய நிற்போம், உதவி செய்யணுமா? எனக்கு இப்போ டைம் இல்லை, நான் அப்புறம் உனக்கு உதவி செய்கிறேன் என்று சொல்லும்போது, என்ன ஆண்டவரே நீர் இப்படி சொல்லுகிறீர் என்று சொல்லும்போது சொல்லுவாரான், நான் அப்படி சொல்லுகிற தேவன் அல்ல, உன்னை மறுபடியும் நான் உனக்கு இரக்கம் செய்கிறேன் என்று சொல்லி கர்த்தர் இரக்கம் பாராட்டினாராம். அல்லேலூயா. இப்படிப்பட்ட ஒரு நல்ல சூழ்நிலையில தான் நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. ஆண்டுடைய வார்த்தை நமக்கு சொல்லுகிறது, பயப்படாத, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். ஆமென். நான் உன்னோடு கூட இருக்கிறேன். கர்த்தருடைய வார்த்தையை எப்பவும் இரக்கம் செய்யுங்கப்பான். அவர் சமூகத்தில் போகும்போது நம்முடைய என்ன சொல்றதுன்னா, நம்முடைய கௌரவத்தை, நம்முடைய என்ன சொல்றது, பெருமைகளை, நம்முடைய இன்னும் சொல்ல போனால் கொஞ்சம் கஷ்டமான வார்த்தை தான், நம்முடைய திமிருதனத்தெல்லாம் போய் அங்கே காட்டக்கூடாது. அல்லேலூயா. நம்ம சில நேரம் அப்படி தான் பண்ணுறோம். அவர்கிட்ட போய் நின்றுக்கிட்டு, நான் என்ன பண்ணுவேன், நான் தான் ஜெபம் பண்ணுறேனே, நான் தான் பைபிள் வாசிக்கிறேன், அவர் ஏன் எனக்கு இரக்கம் செய்ய மாட்டேக்காரு? அல்லேலூயா. நம்ம செய்கிற நம்முடைய தவறுகளை ஒரு நாள் நம்ம உணர்றதே கிடையாது. ஆனால் நாம் எதிர்பார்த்திருக்கிற அளவிற்கு ஒரு பெரிய அற்புதத்தை அவர் செய்யணும்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் அவர் எதிர்பார்க்கிற அளவிற்கு நாம் செய்ய மாட்டோம். அல்லேலூயா. 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 ஒரு இடத்துல ஒரு வேலைக்கு ஆட்கள் தேவை என்று போடப்பட்டிருந்தது. அங்கே போட்டிருந்தது கீழே சம்பளத்துக்கு என்ன பண்ணும், தகுதிக்கு தக்கதான சம்பளம் கொடுக்கப்படும். அல்லேலூயா. தகுதிக்கு தக்கதான, அப்போனா வேலை செய்யறதுக்கு தக்கன. அப்போ நம்மளும் எப்படி ஆண்டவரோட ரொம்ப எந்த அளவுக்கு நம்முடைய லைஃப்ல இருக்குமோ அந்த அளவுக்கு தானே நமக்கு என்ன இருக்கும் சொல்லுங்க, இரக்கம் பாராட்டுவார். அல்லேலூயா. அதனால ஆண்டுடைய சமூகத்தில் போய் நின்று நீங்க சொல்லுங்க, ஐயா எனக்கு இரக்கம் செய்யும், உங்களை மட்டும்தான் நான் பார்க்குறேன், நீங்க மட்டும்தான் எனக்கு கிருபை பாராட்ட முடியும், நீங்க மட்டும்தான் எனக்கு உதவி செய்ய முடியும் என்று சொல்லி அவர் சமூகத்தில் காத்திருப்போம். நிச்சயமாகவே கர்த்தர் நமக்கு இரக்கம் செய்ய வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. எல்லா சத்தத்தை உயர்த்தி அல்லேலூயா. கர்த்தர் நாம மகிமைப்படுவதாக. இந்த நேரத்திலையும் சாட்சி சொல்லுகிற நேரம், தயவாய் சாட்சி ரொம்ப சுருக்கமா நீட்டா சொல்லுங்க. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. சாட்சி சொல்லலாம்.